என்ன கர்ணா, உன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கியா? நீ ஆமாக்கா. ஆசையோட பூ மட்டும் வாங்கிட்டு வந்தா எப்படி? நீதான் உன் கையால அவ தலையில வச்சு விடணும். ஆ? நீ சும்மா இரு. எப்படி? ஏய் உன்ன எனக்கு வேலை இருக்கு, நான் போய் வேலையை பார்க்கறேன். ஜெயந்தி அக்கா சொன்ன மாதிரி புருஷன் அவன் கையால பூ வச்சு விடுறது தான் அழகு. இந்தா இந்தா புடி, இது நீ எனக்கு வச்சு விடு. டேய் என்னடா வாங்கிட்டு வர சொன்னது நானு. டேய் ஒன்று அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சிருக்கான், இல்லை அது கை மாறுறதுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்க. அது இல்லைண்ணே. விடு விடு, எதுவாக இருந்தாலும் தலைவரை பார்த்துட்டு வந்து பேசிக்கலாம். அங்க என்ன பாக்குற? சட்டப்படி இன்னும் 6 மாசத்துக்கு நான் தான் உன் மனைவின்னு தெரியும்ல. தைரியமா வச்சு விடு. அண்ணே டைம் ஆயிடுச்சு. தலைவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவார்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வாங்க போகலாம். ரெடிவா அண்ணே. பார்க்கலாம். ஆ. விஸ்வா அப்பா காசா வாங்கிக்க. நம்ம 3 பேர் மட்டும்தான் போகிறோம். அண்ணா நான் வேணா கார் ஓட்டிட்டு வரேண்ணே. உனக்கேண்டா அந்த வேலை? உனக்கு இங்கே உன் பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. அதனால நீ இங்கே இருந்து அந்த வேலையை தான் பார்த்துக்க. விஸ்வா கீ வாங்கிக்கோ. என்ன கர்ணா, நான் சொன்ன மாதிரி இந்த புடவைக்கு பூ வச்சதும் நல்லா இருக்கா? உன்னதான் கேக்குறேன், அழகா இருக்கா?